நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறார். சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வைப்படுகிறது. ஆனா கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பா புதிய வருமானங்கள் வந்து சேரும், வருமானங்கள் அதிகரிக்கும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நாளா வராத பணங்காசுகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீங்க ஏதேனும் ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சிருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கலாம், கொடுக்க முடியாத கூட அவனால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அதிகாரமா மிரட்டக்கூடியவங்களாக இருக்கலாம். அல்லது வேற ஏதேனும் சில பிரச்சனைகள் அடுத்தடுத்து சுத்தி ப்ராப்ளமா இருக்கும். இங்க ஒரு 10 ரூபா வாங்கியிருக்கோம், இங்க ஒரு 50 ரூபா வாங்கியிருக்கோம், இங்க ஒரு 30 ரூபா வாங்கியிருக்கோம், சுத்தி இதையும் ஒரு கார்னர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாசம் மார்ச் மாசம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் குறைந்து விடும். பிரஷர் ரொம்ப குறைஞ்சிடும். தொடர்ந்து கால் பண்ணக்கூடியவங்க இந்த மாசம் போனே பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு மார்ச் மாசம் உங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை. இந்த ஒரு மாசம் உங்களை சாமி ஃப்ரீயா விட்டு வைக்க போறாரு. அப்ப அதுக்குள்ள நீங்க அடுத்த மாசம் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு என்ன வழி உண்டோ, ஒரு பிரீத்திங் டைம், அவ்வளவுதான். அப்ப ரிஷப ராசி நேயர்களை இந்த மாதம் மன நிம்மதி கிடைக்கும். மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல சந்தோஷமே இல்லை சாமி, குடும்பத்துல மகிழ்ச்சியே இல்லை, அவர் ஒரு இடமா இருக்காரு, நான் ஒரு இடமா இருக்கேன், அவர் ஒரு ரூம்ல படுத்துக்கிறாரு, நான் கீழே படுத்துக்கிறாங்க, மேல படுத்துக்கிறாங்க, ஒரு ஒற்றுமையே இல்லை. உலக நாடுகள்ல நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், வெளிநாடுகள் எங்க இருந்தாலும் சரிதான், சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரியா இருக்கலாம், எனிவன். குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுக்கு மெயினா கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு. ஆனா ஒருத்தருக்கு லவ், அஃபெக்ஷன் அப்படி இருக்கும். ஆனா பாருங்க, கால நேரங்கள் பிரித்து வைத்திருக்கும். அப்படி இல்லாட்டி மனைவி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போறது, முட்டி வலி, முதுகு வலி, பாடி வெயிட், சோ ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போறது, ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப்
கணவருக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாம போறது. அப்ப இந்த மாதிரி கணவன் மனைவியிடையே வரக்கூடிய மனக்கசப்புகள், இல்ல மனசுல வரக்கூடிய பயம், அல்லது கால நேரங்கள்ல மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, அவர் பேச்சு கேட்டு ஆடுறது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம நேர்ல சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரிலாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ரிஷப ராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிம்மதி பிறக்கும். குறிப்பா பிள்ளைகளுக்கு நல்ல மாதமாக இது அமைகிறது. ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப முக்கியமான மாசம். உங்க வீட்டுல 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கக்கூடிய பசங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அதே போல நீட் அல்லது ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், சிஏவா இருக்கலாம், ஆமா சிஏவா இருக்கலாம், ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு எக்ஸாம். அப்ப மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான மாதம். இன்னும் கூட ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உங்க பிள்ளைங்க நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா, ஒண்ணு, உங்க பிள்ளைங்க ஆணோ பெண்ணோ 10th படிக்கிறான் சாமி என் பையன், இல்ல +2 முடிக்க போறான் சாமி, அடுத்து நாம அவனை என்ன சேர்க்கலாம், எந்த குரூப் அவனை சேர்க்கலாம்னு சொல்லுங்க சாமி. அப்படி இல்லைன்னா வெளிநாடுகள்ல எங்க பையனுக்கு சீட் கிடைக்குமா, என்ட்ரன்ஸ் எழுதலாமா, செலவு பண்ணலாமா, அனுப்புனா ஒரு போய் நல்லபடியா படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆவாரா, அங்க ஒன்றும் பயம் இல்லையா, அங்க பாதுகாப்பா இருக்குமா, குழந்தைய நம்பிக்கையை அனுப்பி வைக்கலாமா, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் தான் பேசும், ஜாதகம் தான் முக்கியம். ஆனா அதுல ஒரு அட்வைசபிள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாணவ செல்வங்கள் தொடர்ந்து இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாசம் வரையிலும் ஒரு பரீட்சையா ஒவ்வொரு எக்ஸாமா வந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப முக்கியமான டைம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசி அன்பர்களே, உங்க குழந்தைங்க கால பைரவ பெருமாளுக்கு ஒண்ணு, உங்க குழந்தைங்க பிறந்த கிழமை, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி, இந்த 3 நாள்ல ஏதேனும் ஒரு நாளில், இல்ல 3 நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு கிழமை, ஒரு திதி அஷ்டமி, இந்த நாட்கள்ல இரவு 7 மணிக்கு மேலாக காலபைரவர் சன்னதிக்கு சென்று காலபைரவ பெருமானுக்கு ஒரு ஏலக்காய் மாலை சாத்தி, ஏலக்காய்னா ஒரு 54 ஏலக்காய், ஒரு 100 கிராம் ஏலக்காய் வாங்குங்க, ஒரு ஆள் 54 பீஸ் ஒரு தண்ணியில ஊற வச்சு அது அழகா மாலையா கொடுத்து வாசனை மாலையாக காலபைரவ பெருமானுக்கு ஏலக்காய் மாலையை சாத்தி குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை செய்து வருவீர்களேயானால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், பிள்ளைங்க நல்லபடியா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க உயர்வான இடத்திற்கு வருவார்கள். அப்ப ரிஷப ராசி என்பர்களே, இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம், மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான காலம், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலம். இது போக உங்களிடத்துல கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம் பேசும். நமச்சிவாய.